தலைவரோட கூலி படத்தோட ஆடி லான்ச் அப்படிங்கிறது இப்போ பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் ஆகி அந்த அரங்கமே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லி ஆனோம். சில ஃபோட்டோஸ் எல்லாமே வெளியே இருக்கும், சோஷியல் மீடியா எல்லாமே பார்த்துருப்பீங்க. என்னால் கரெக்டான ஃபோட்டோஸ்லாம் உங்களை வந்து காட்ட முடியாது, காட்டினா சன் பிக்சர்ஸ் வந்து காப்பிரைட்ஸ் கொடுத்துரும். ஸோ இது ஒரு ஜோக்கான விஷயம் சோஷியல் மீடியா என்ன போயிட்டு இருக்குன்னா, இந்த ஒரு ஆடி லான்ச்சுக்கு நம்ம விஜய் அவர்கள் வராரு, கமல் அவர்கள் வராரு, என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா இல்லையா அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கமல் அவர்கள் வந்தால் பயங்கரமாக ஹைப் ஆக தான் போகுது, இல்லை நான் சொல்லவே இல்லை. பட் ஆனால் ரஜினிங்கிற ஒரு வார்த்தையே போதுமேங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. அவரே அவர் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன், அரங்கத்தை அதர விட்டுருவார். இவங்கெல்லாம் வரணும் அவசியமே இல்லை. அது கூட சேர்ந்து இன்னும் அமீர் கான் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, அவங்களே போதுமே, அதுக்கு மேலே நமக்கு தேவையே இல்லை. ஸோ இந்த ஒரு நிலையில் ஃபஸ்ட்டு வந்துட்டு விஜய் வரப்போறாங்கிறது அஃபீஷியலாக சொல்கிறேன், கன்ஃபார்ம் நடக்க வாய்ப்பே இல்லை. பட் ஆனால் அப்படி நடந்தால் ஒரு வேறு லெவல் சம்பவம் தான். பட் ஆனால் இப்போ கண்டிப்பாக நடக்காது. கமல் அவர்கள் வரப்போறாருங்கிறாங்க, கிட்டத்தட்ட அது அஃபிஷியல்ங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு எம்பி ஆகிட்டாரு, வேலை நிறைய இருக்கும், வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வந்தாலும் என்னங்க, அவர் படமே ஒழுங்காக ஓட மாட்டேங்குது. இதில் இவர் படத்துக்கு வந்தாருன்னா அவர் ஓடிடுமா அப்படிலாம் நம்ம வந்து கேட்கக்கூடாது. இருந்தாலும் அவர் வந்தாருன்னா நல்லா ஓடும். அது வந்து நம்ம வந்து சும்மா சொல்லிக்கணும். பட் ரஜினி தான் ப்ரொமோஷனுக்கான முக்கியமான லீட். நன்றி, வணக்கம்.